ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். குபேரனின் அருளும் துணையும் எப்பொழுதும் உங்கள் இல்லங்களில் நிரம்பி வழியட்டும் என்று ஸ்ரீ குபேரனை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 1/10/2020 31/10/2020 அக்டோபர் மாதம் ராசி பலன். புரட்டாசி ஐப்பசி மாதங்கள் கலந்து வரக்கூடிய இந்த மாதத்தில் கடகராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், மாத கிரகங்களான கிரகங்கள் வருட கிரகங்கள் சேர்ந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மாத கிரகமான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தனம் குடும்ப வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 2ஆம் அதிபதி 3ல் போய் உட்கார்ந்துருக்காரு சூரியன். அடுத்தது 4ஆம் அதிபதி 2ல் வந்து உட்கார்ந்துருக்காரு. 5ஆம் அதிபதி 5க்கும் 10க்கும் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் தேதி அவர் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அடுத்தது 6ஆம் அதிபதி 6லேயே உட்கார்ந்துருக்காரு. 7 8க்கு அதிபதி சனி 7ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்காரு. இதுதான் கிரக நிலைகள். இவ்வாறாக இருக்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி அவர் ஒரு பயண கிரகம் 2.5 நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார். அவர் உங்கள் ராசிக்கு எந்தெந்த தேதியில் எங்கெங்கே போய் உட்கார்ந்தாருன்னா என்ன பலனை கொடுப்பாருன்னு இந்த வீடியோவில் பின்னாடி கொடுக்குறேன். அடுத்தது உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி 3ல் போய் உட்கார்றாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு ஒரு சமமான ஒரு கிரகம்தான். அது போய் 3ல் போய் உட்கார்ந்துருக்கிறது. முயற்சி ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி இருக்காரு. குடும்பத்துக்கான முயற்சிகள் இது எல்லாமே 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பை நல்லபடியாக கொடுக்கும். அடுத்தது 17ஆம் தேதியிலிருந்து சூரியன் போய் தன் நீச்ச வீட்டில் உட்காராரு. 2ஆம் அதிபதி போய் 4ல் நீச்சம் வீட்டில் போய் உட்காரும் பொழுது இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானம், அப்போ வாக்கில் சூடு பறக்கும். ஒன்று நீச்சமாகும் பொழுது இன்னும் கேட்கவே தேவையில்லை. அங்கே ஏற்கனவே உங்களுடைய 3ஆம் வீட்டு அதிபதியானவர் போய் உட்கார்ந்துருக்காரு புதன். அவர் 14/10/2020 வக்கரமாக போகிறாரு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வக்கரம் ஒரு நீச்சம் உங்கள் சுகஸ்தானத்தில் போய் உட்காருது. ஒரு கிரகம் நீச்சமாய் அது குடும்பஸ்தானம். அப்போ இந்த குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காகவும் இந்த குடும்பத்தில் உள்ளவர்களோட நீங்கள் பண்ணக்கூடிய சண்டை சச்சரவு தான். அவங்க சண்டை போட மாட்டாங்க, நீங்கள் தான் போடுவீங்க. ஸோ நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையால் தான் அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்து அதனால உங்கள் சுகம் கெட போகுது, நிம்மதி போகுது. அவங்க பண்ணாங்கன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா இந்த 2ஆம் அதிபதி சூரியன் இல்லையா, அது கொஞ்சம் டாமினேஷன் எப்பயும் பண்ணும். அது போய் என்னதான் நீச்சமானாலும் ஒரு வக்ர கிரகத்தோடு போய் உட்காருது. அது 3க்கும் 12க்கும் அதிபதி. அந்த இடத்துல விரயத்தை அது கொடுக்காமலாம் போகாது. எப்படி கொடுக்கும்? நீங்கள் பண்ணக்கூடிய பிரச்சனையினால நீங்கள் பேசுகிற வார்த்தையினால அது சண்டை சின்ன சின்னதாக பெருசாக போய்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் வாக்கில் நிதானம் தேவை. அரசியல்வாதிகளுக்கும் சொல்கிறேன், செவ்வாய் வந்து வக்கரமாகி 5ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி சந்திக்கிறாங்க. அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே பலம் இழந்துட்டாரு, வக்கரமாயிட்டாரு. சூரியன் நீச்சத்தை நோக்கி 17ஆம் தேதி போகிறாரு, நீச்ச வீட்டில் போய் உட்கார போகிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உங்கள் வாக்கில் நீங்கள் வன்மையை காட்டாமல் இருக்கணும். சரிங்களா? எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஆமாசாமி போட்டுக்குங்க. எப்பொருள் யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுதுங்கிற மாதிரி யார் என்ன சொன்னாலும் அது உண்மையாக இருக்குமா என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை போய் கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படின்னு இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்தது 4ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ 4ஆம் இடத்துல சூரியன் புதன் இவர்கள்லாம் வந்து 17ஆம் தேதி உட்கார போகிறாங்க. 4ஆம் வீட்டு அதிபதியும் 23ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வர்ற வரைக்கும் தாயின் உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சு மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறாங்களான்னு பார்த்துக்குங்க. தாயால் சுகம் உண்டு, அத்தைமார்களால் சுகம் உங்களுக்கு உண்டு, அவர்களால் உங்களுக்கு சுகம் உண்டு. அவங்க தன்னை தேய்ச்சி தன்னை வந்து அவங்க தன்னோட இருக்கக்கூடிய வியாதிகள் இதையெல்லாம் அதோடு இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இடத்துல 23/10/2020 சுக்கிரன் பகவான் 3ஆம் இடத்துல அமர்ந்து வந்து உட்காரும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியவே அது கொடுக்கும். பகை கிரகம் தான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்றது நட்பு வீடு இல்லை.
அப்போ நல்லது பண்ணிட்டு போயிடுவார். சரிங்களா? அப்போ 4ஆம் அதிபதி 3ல் வந்து உட்காரும் பொழுது தன் வீட்டுக்கு விரயத்தில் உட்கார்ந்தாலும் கூட ராகுவும் சுக்கிரனும் திரிகோணத்தில் சந்திக்கிறதுனாலையும் கேதுவின் பார்வையில் சுக்கிரன் வந்து அமர்வதனாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அங்கே கொடுக்கும். என்னதான் சுற்றி பிரச்சனை வந்தாலும் அதே சமயத்தில் உங்களுக்கு பெண்களுடைய ஆதரவு, வீட்டில் இருக்கக்கூடிய அத்தையோ பெரியம்மாவோ மனைவியோ இவர்களால் உங்களுக்கு அதெல்லாம் சரி சரி விட்டுட்டு போன்னு ஒரு சமாதானத்துக்கு அங்கே வந்து சேர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம். இளைய சகோதரனால் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். இளைய சகோதரி சப்போர்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? மூத்த சகோதரர்கள் பேராசைப்பட்டு சகோதரியோ சகோதரனோ அவர்களுடைய பேராசைக்குனால சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை சச்சரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருங்க. 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்குது. குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் குழந்தைய போய் கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவால் எனக்கு பிரச்சனை அப்படின்னு அது ஒரு கதை சொல்லும். இதுதான் நடக்கும். இந்த 5ல் கேது போய் உட்காந்து 5ஆம் அதிபதி வக்கரமானார்னு வச்சுக்கிங்க. இதுங்க நம்மக்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு நம்மளையே குறை சொல்லிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. வளர்ந்த பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க வீண் விதண்டாவாதம், பிடிவாத குணம், அடமண்டாக இருக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க பிள்ளைங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் தட்டி கொடுத்து சமாதானமாக போய்கிட்டு இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? 5ல் கேது இருக்கான். கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க. பிரச்சனைகள் அதிகம் உண்டு, அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? வளர்ந்த பிள்ளைங்கள்ட்ட பெருசாக சண்டை போடாதீங்க. 5ல் இருக்கக்கூடிய கேது அந்த வீட்டு அதிபதியும் வக்கரமானதுனால அந்த வக்கரமான செவ்வாயும் கேதும் திரிகோணத்தில் சந்திக்கிறதுனால வளர்ந்த பிள்ளைங்கள்ட்ட போய் நீங்கள் ஏதாவது சண்டை சச்சரவுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா நான் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. அப்படி போனாலும் நமக்கு கஷ்டம். நல்ல தீர கொஞ்சம் யோசிங்க. உங்கள் கோபத்தை கொண்டு போய் காட்டாதீங்க. ஏன்னா வாக்குஸ்தானாதிபதி நீச்சமாக போய் 17ஆம் தேதி போகிறாரு. 5ஆம் தேதியிலேருந்து செவ்வாயும் கேது சந்திக்கிறாங்க திரிகோணத்தில். இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. பிள்ளைங்க கிட்ட சண்டைக்கு போக வேண்டாம். நம்ம மேலே தவறே இல்லாட்டினாலும் குழந்தைங்க ரொம்ப பத்திரம். கோவத்தில் ஏதோ ஒரு முடிவை பிள்ளைங்க எடுத்துருவாங்க. கவனம். அடுத்தது 6ஆம் இடத்துல குரு. 6ல் குரு நின்று ருண ரோக சத்ராதிபதி இடத்துல குரு இருக்காரு. சரிங்களா? இந்த குரு சுக்கிரனும் திரிகோணத்தில் சந்திக்கிறாங்க. சுக்கிரன் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதியும் ருணரோக சத்ராதிபதியும் திரிகோணத்தில் சந்திக்கிறாங்க 23ஆம் தேதி வரைக்கும். அப்போ குருவும் வந்து வக்கர நிவர்த்தியாகி நல்ல தெளிவாக இருக்கார். அவர் பார்க்குற இடம் சுபிச்சம். அப்போ 10ஆம் இட தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசியை பார்த்தீங்க அப்படியே 5ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு விரயத்தை பார்ப்பார். அடுத்தது உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ குரு வந்து 6ல் இருக்கிறதுனால குடும்பத்துக்குள் அவங்களுக்கு எல்லாம் நல்ல சுபிச்சமாக எல்லாம் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த அடிவயிறில் கேஸ் ட்ரபிள், வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதையெல்லாம் கொண்டுட்டு வந்து விட்டுடும் இந்த குரு அங்கே நிற்கிறதுனால. அது ஒன்று. 2வது, இந்த காலகட்டங்களில் ராகும் 11ல் போய் உட்கார்ந்துருக்காரு உங்கள் ராசிக்கு. அதனால் உணவில் வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வயிறு, உணவு இதெல்லாம் குடலுக்கு தான் சம்மந்தப்படுது. அப்போ அங்கே இந்த பெருங்குடலுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க. கடன் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது. 6ல் குரு இருந்து நகர்ந்து கிளம்பி அவர் 7ஆம் இடத்துல போய் உட்கார போகிறாரு அடுத்த மாதம். இங்கே புதனும் வக்ரமாகி இருக்கார். அப்போது வீடுக்கோ இல்லை வண்டிக்கோ வாகனத்துக்கோ ஏதோ லோன் கடன் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கிங்க. பயன்படுத்திக்கிட்டு நான் சொல்லக்கூடிய நல்ல தேதிகளில் பின்னாடி இந்த வீடியோவில் சொல்கிறேன், அந்த தேதிகளில் கடன் வாங்குறதா வச்சுக்கிங்க. ஏன்னா விபத்துக்கள் வரக்கூடிய தேதியில் போய் வாங்கினீங்கன்னா அந்த கடனை அடைக்க முடியாமல் போயிடும். அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசியவே பார்க்குறாரு. வக்கர நிவர்த்தி எல்லாம் போயிடுச்சு. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்காந்து, இந்த சனி என்பவர் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பகை கிரகம் இருந்தாலும் கூட கணவன் மனைவின்னு வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய சண்டை சச்சரவுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். சுக்கரன் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு, முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு. இது சுக்கரன் களத்திர காரகன். அடுத்தது சனி உட்காந்துருக்காரு. சனி உட்காந்துருக்கிறதே உங்கள் குடும்பாதிபதி நட்சத்திர சாரம் ஏறி தான் உட்காந்துருக்காரு அங்கே 7ஆம் இடத்துல. அப்போ கணவன் மனைவிக்குள் ஒன்றும் பெருசாக சண்டை சச்சரவுல அவ்வளவு இருக்காதுங்க. இருந்தாலும் கூட அது எப்பயுமே இருக்கிறது தான். அந்த அந்யோன்யமும் அதிகமாக ரொம்ப பெருசாக இருக்காது. அப்படியே நியூட்ரலாக அது போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள்
இவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்னா அவரே 8ஆம் அதிபதி சனி பகவான். அதனால் அவர் 7ல் வந்து உட்காந்துருக்காரு. மறைமுக வருமானங்கள் வருவது தடைப்படும் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில். ஏன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி அவர் வந்து செவ்வாய் இந்த சனியை 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுவதற்கு, அந்த பாக்கியம் கெடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் உடல்நிலையில் படுத்தல் இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி 7ல் வந்து உட்கார்ந்துருக்கிறது ஒன்று. இந்த 11ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல கேது, இது கொஞ்சம் உடல்நிலையை படுத்தும் சமசப்தம பார்வையில். சரிங்களா? 9ஆம் இடம் செவ்வாய், 9ஆம் இடத்து அதிபதி குரு வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. தந்தைக்கு நாள்பட்ட நோய் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கான மருத்துவர் இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய தந்தைமார்களுக்கு, உங்களுடைய தந்தைகளுக்கு கொஞ்சம் உங்களுடைய அனுசரணையும் இதுவும் தேவை. ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி வந்து செவ்வாய் போய் அங்கே வக்கரமாகி உட்காராரு பாக்கியஸ்தானத்தில். அப்போ தந்தையுடைய பாக்கியங்கள் கெடும். அவங்களுக்கு கோபத்தில் வந்து நீச்ச பேச்சுக்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக வீண் விதண்டாவாதம் சண்டை சச்சரவுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது வேற இருக்காரு, வேண்டாம். இந்த செவ்வாயும் கேதும் திரிகோணத்தில் சந்திக்கிறாங்க. 5 உங்கள் குழந்தை, 9 உங்கள் அப்பா, ரெண்டுக்கும் இடையில நீங்கள் கடந்துக்கிட்டு மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிங்கிற மாதிரி இடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. செவ்வாய் வக்கரமாகி நவுந்து போகணும். குரு பயிற்சியாகி உங்களுடைய 7ஆம் இடத்துல வந்து உட்காரணும். அப்படி இருக்கும் பொழுது தான் நல்ல சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் தாக்கி பிடிச்சிக்கிட்டு போகணும். அடுத்தது 10ஆம் அதிபதி செவ்வாய், அவர் தான் வக்கரம் ஆயிட்டாரு. தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஊழியர்களால் பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். லீவு போடுறது, இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை சொல்லி அவங்க வேறு மாதிரி செஞ்சு அதனால் நஷ்டம் வர்றது, நிறைய பொய் கணக்குகள், பித்தலாட்டங்கள் இதெல்லாம் செய்வதெல்லாம் வருவதற்கான காலம் இருக்குது. ஏன்னா சனி 3ஆம் பார்வை, செவ்வாய் வக்கரம், தொழில் ஸ்தானம். அது அந்த தொழிலில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெருசாக தடை ஏற்படும், பெருசாக வெற்றியை கொடுக்காது இந்த காலகட்டத்தில். செவ்வாய் வக்கர நிவர்த்தி ஆகி வந்து உட்காரணும், இல்லை குருவாதம் சனியோட உட்காரணும். அது 20/11 தான் நடக்க போகுது. அதனால் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. உங்களுடைய மேற்பார்வையில் யாரையும் நம்பி, தொழிற்சாலை மேனேஜர் இருக்கார், அவர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க, நீங்கள் போய் இறங்கி என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அடுத்தது 11ஆம் அதிபதி. அந்த 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உட்கார்றது ஒரு சிறப்பு. பகை வீட்டில் இருந்தாலும் தன லாபம் எல்லாம் வரும், கவலைப்படாதீங்க. வேலை செய்கிறவங்களுக்கு 6ஆம் இடம் குரு, 6ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது உங்கள் வேலை பளு அதிகமாகும். ஆனால் அதுக்குள்ள ஊதியம், அதுக்குள்ள ரெகக்னைஸு, அங்கீகாரம் இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 12ஆம் அதிபதி புதன், அவரே 3ஆம் அதிபதி. அவர் போய் சுகஸ்தானத்தில் போய் விரயமாகி வக்கரமாகி உட்கார போகிறாரு 14ஆம் தேதி. அப்போ புதன் வக்கரமாகி உட்காரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் இதெல்லாம் இருக்காது. புத்தியில் ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டு, ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் மெடிடேஷன் அது மாதிரி கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதில் போனீங்கனால் மட்டுமே இந்த காலகட்டம் கொஞ்சம் நல்லா இருக்கும். 14ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் உங்களுக்கு தூங்க வராத அளவுக்கு அதை படுத்துங்க, சரிங்களா? கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலங்க. 11ல் ராகு நிற்கிறது சிறப்பு. சுக்கிரன் இப்போ 2, 3ல் இருக்கும் பொழுது சுக்கிரனுங்கிறது கலைத்துறைக்கு ரொம்ப உள்ள ஒரு கிரகம். உங்களுடைய வாக்கினால், உங்களுடைய வாக்கு சாதுர்த்தியினால், உங்கள் முயற்சியினால் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதனால் பணம் வரப்போகுது. இதான் சிறப்பு. ஏன்னா 11ல் ராகு இருக்கிறது சிறப்பு. கடகராசிக்கு ராகு கை கொடுக்க போகிறாரு, சனியும் கை கொடுப்பாரு, குரு பகவானும் ஓரளவுக்கு தான் படுத்துவார். ஏன்னா அவரே பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார், அதனால் ஓரளவுக்கு தான் படுத்துவார். ஸோ இதில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேது 5ல் இருக்கிறது கொஞ்சம் படுத்தும். இவ்வாறாக கிரகநிலைகள் இருக்கும் பொழுது தான தர்ம பரிகாரம், இந்த 5ல் கேது இருக்கும் பொழுது நாணக்காரகன் 5ல் வந்து உட்கார்றாரு. அப்போ அங்கே உட்காரும் பொழுது பூர்வ புண்ணியம், குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களால் இயன்றது 9, 10 அதிபதிகள், 9, 10 அதிபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா திரிகோணத்தில் ஒரு சந்திப்பு இருக்குது 3ஆம் தேதி வரைக்கும். அப்புறம் அந்த 10ஆம் அதிபதி போய் 9ல் வந்து உட்காந்துடுறாரு. அப்போ தான தர்மக்கெல்லாம் செய்யும் பொழுது உங்களுக்கு அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். சரி, உங்கள் ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களில் எந்தெந்த ஆங்கில தேதியில் நல்லது நடக்க போகுது, பண வரவு வரப்போகுது, அதை பற்றி முதல்ல பார்ப்போம். புனர்பூசம் 1, 8, 10, 17, 25, 28. பூசம் 2,
9, 11, 18, 26, 29. ஆயில்யம் 1, 3, 10, 12, 19, 20, 28, 30. இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகள். எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்புகள் வந்து குவிய போகுது. சுப செய்தி, அதனால் புதிய தொடர்புகள், அதன் மூலியமான வருமானம், இதெல்லாம் வரக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள். சரிங்களா? அப்போ இந்த பண வரவு நீங்கள் கடனில் ஒரு சிறு தொகையை போய் நீங்கள் அடைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பட்டுடும். நான் சொன்னேன்ல, பணம் வாங்குற மாதிரி லோன் போடுற மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் வருது அப்படின்னு. அதுக்கு இந்த தேதிகளை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நம்ம கடனை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு நல்ல தேதியை, நல்ல கிழமை நாளை இதை வந்து பிடிச்சிக்கிறது ரொம்ப சிறப்புங்க. அடுத்தது புனர்பூசம் 3, 7, 12, 16, 20, 24, 30. பூசம் 4, 8, 13, 17, 21, 25, 31. ஆயில்யம் 5, 9, 14, 18, 22, 26, 27. இந்த தேதிகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பாதிப்பை தரும். அதனால் நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த செவ்வாய் 9ஆம் இட பாக்கியஸ்தானத்தில் போய் ராகுவின் பார்வையில் நிற்கிது. சனி ராகு பார்வையில் நிற்கும் பொழுது விபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எங்கேயாவது 6, 8, 12 அதிபதிகள் வேற தசாபுத்தியில் சேர்ந்தாங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போது உங்களுக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு போயிடும். அதனால் வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானையும் உங்களுக்கு ஆஞ்சநேயரையும் எப்படி வச்சுட்டு போகணும், வழிபாடு செய்யணும்னு நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மாத ராசி பலன் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை கவனமாக கேட்டுக்குங்க. சரிங்களா? இந்த தேதிகளில் உங்களுக்கு தொல்லை, துயரம், இழப்பு வரும். அதனால் கொஞ்சம் உங்கள் உறவினர்களுக்குள்ள ஒரு இழப்புகள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அஷ்டமாதிபதி போய் 7ல் உட்கார்ந்துருக்காரு. அப்போ கண்டிப்பாக உங்களுடைய மனைவி இது கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவர், அவங்க அந்த உறவுகள் மூலியமாக ஏதாவது ஒரு தொல்லை, துயரம், இழப்பு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படணும். இந்த யாரெல்லாம் நெருப்பில் நின்று வேலை பார்க்குறாங்களோ அவங்க ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா சனி, செவ்வாய், ராகு சம்மந்தப்படுது. நெருப்பில் வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தது அரசு பதவிகளில் இருக்கிறவங்க, இந்த மிலிட்ரி, இராணுவம், இவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். நீர்மூழ்கி கப்பலில் வேலை செய்கிறவங்க, கப்பலில் வேலை செய்யக்கூடிய நேவி, இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. சனி, செவ்வாய், ராகு சம்மந்தப்படுது கடல் ராசியில், கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? இவ்வாறாக கிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கடக ராசிக்கு, எனக்கு நட்சத்திரம் தெரியாதுங்க, ராசி மட்டும் தெரியும் அப்படின்னாலும் சரி, எல்லாருக்குமே ஆங்கில தேதியில் 26, 27 சந்திராஷ்டம தினம். அப்போ அந்த தேதியில் பயணமோ இல்லை எந்த முக்கிய முடிவும் எடுக்காதீங்க. அப்படி தான் எடுக்கணும்னா என்ன பலனும், பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு எப்படி செய்யணும்னு நான் நிறைய வீடியோ கொடுத்துருக்க, பார்த்துக்குங்க. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இந்த செவ்வாய் அதிகமாக வக்கரமும் நிவர்த்தியும், அடுத்தது வந்து வக்கரமும் ஆகி ரொம்ப வக்கர நிவர்த்தியாகி வக்கரமாகி இடமாற்றமாகி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. செவ்வாயோடைய காரகத்துவத்தில் அதிகமாக இருக்கிறது நரசிம்மர். அப்போது இந்த கடகராசிக்கு பொறுத்த வரைக்கும் 6ல் வந்து குரு பகவான் சுக்கிரனும் சேர்ந்து திரிகோணத்தில் சந்திப்பதனால், ஏன்னா சுக்கிரன் 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுடைய 3ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யணும். பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. போக முடிகிறவங்க போங்க, இல்லை போக முடியலையா கவலை வேண்டாம். ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தீபத்தில் நெய்யை விட்டு நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை தோறும் இல்லை தினமும் கூட அந்த பூவரசங்குப்பம் அந்த லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து கொண்டு அவரை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்யும்போது, ஆவாகனம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த அகல் விளக்கில் வந்து பூவரசங்குப்ப லக்ஷ்மி நரசிம்மரே இதில் வந்து உட்காந்து என்னையும் என் குடும்பத்தையும் இந்த கிரகங்கள் தரக்கூடிய பாதிப்பிலிருந்து காப்பாற்றி கொடு அப்படின்னு வேண்டிக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதான் ஆவாகனம். அதில் கொண்டாந்து நிப்பாட்டணும். அதில் இருக்கிறதா மனசு ஒத்துக்கணும், மனசு நினைக்கணும், அது போதும். அவ்வளோதான். மனசுக்குள்ளேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணின ஊர் நம்ம ஊர். அதனால் அதை மாதிரி நீங்கள் நினச்சி ஆவாகனம் பண்ணி உங்கள் பூஜை ரூமில் வழிபாடு செய்யுங்க.
18/10/2020 சுவாதி நட்சத்திரத்தன்று நரசிம்மர் உதயமான நரசிம்மருடைய நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் உபவாசம் இருந்து மிக சிறப்பாக அவரை வழிபாடு செய்யும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய அவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நரசிம்மரை வழிபாடு செய்வது மிக சால சிறந்தது. அதனால் அவரை வழிபாடு செய்து எப்பேற்பட்ட துன்பங்களும் நம்ம அகலாது, நம்மளை கிட்டையே வராது, அப்படி விலகி போயிடும். அப்படிப்பட்ட இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, பூவரசங்குப்பம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாட்டை மேற்கொண்டு தான தர்மங்கள் உங்களால் முயன்றது, வயதானவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு உங்களால் என்ன முடியுதோ, ஒரு நீர்மோரோ இல்லை ஒரு நீரோ இல்லை விலங்குகளுக்கு மேலே ஒரு நீரை வச்சு அவங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நீரை குடிச்சிட்டு போனாலோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய நாய்களுக்கோ பூனைகளுக்கோ ஒரு புடியில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் 3 ரூபாய் இருக்குமா, அதை வாங்கி போட்டு தான தர்மங்கள் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கிரக தோஷத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை பெறலாம். நீங்கள் எல்லோரும் மின்புற்று இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம். அடுத்தது சிம்ம ராசியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.